ஹர்ஷா சாய் சமூக வலைதளங்களில் ரொம்பவே பிரபலமான ஒரு நபர். இந்தியா முழுவதுமே ரொம்பவே பிரபலம் அடைந்து விட்ட ஒரு நபர். அந்த நபர் என்னெல்லாம் மக்களுக்கு உதவி செஞ்சுருக்காரு, எதனால் இவ்வளவு பிரபலமானார், இப்போ அவர் பெரிய சிக்கல் ஒன்றில் சிக்கியிருக்காரு. அது என்ன, அவர் மீண்டு வருவாரா அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த 24 வயதான இளைஞர் ஹர்ஷா சாய். இவர் இன்னைக்கு பொதுமக்களிடையே ரொம்பவுமே பிரபலம், அதாவது இந்தியா ஃபுல்லாகவே ரொம்பவே பிரபலமாயிட்டார். எதனால் பிரபலமானார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் தேடி போய் செஞ்சு பிரபலமானார். அவர் முதல்ல சமூக வலைதளங்கள், அதாவது மிகவும் முக்கியமான சமூக வலைதளமான யூடியூப்பில் வீடியோ பதிவிட்டார். அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, உடற்பயிற்சி செய்கிற வீடியோக்கள். உடற்பயிற்சி செய்கிற வீடியோக்களை இளைஞர்கள் பொதுவாக ரொம்ப மோஸ்ட்லி விரும்பி பார்க்க ஆரம்பிக்கவே நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வர ஆரம்பித்தாங்க. நல்ல லெவலுக்கு யூடியூப் சேனலை அந்த வீடியோக்கள் மூலயமா கொண்டு வந்த இவர் அதோடையே நிறுத்திக்காமல் அதன் பிறகு ஒரு 5 ரூபா காயின்களை மட்டுமே சேர்த்து வச்சு ஒரு கார் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவர் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு கார் வாங்க போகிறாரு. அதை ஒரு வீடியோவாக எடுத்து பதிவிட்டு அதுவும் பெரிய லெவலில் ஹிட் ஆகி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வர ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு பேய் வீடுகளில் தங்க ஆரம்பித்தார் இவர். இதன் மூலயமே தெரியுது நிறையா இவர் கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வந்திருக்காரு அப்படின்னு. பேய் வீடுகள், அதாவது பேய் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட நிறையா வீடுகளில் இவர் தங்கி ஒரு நாள் அந்த ஷூட்டிங்கை எடுத்து அதை சமூக வலைதளங்களில் பதிவிட ஆரம்பித்தார். இதன் மூலயமாவும் இவருக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வர ஆரம்பித்தாங்க. ஆனால் மிக முக்கியமாக இதன் பிறகு நமக்கு நிறையா சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க, நிறையா பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுறது, இதை உதவிகள் செய்யலாம், உதவிகள் செஞ்சு அதை வீடியோவாக எடுத்து போடலாம். போடும்போது நமக்கு இன்னும் நம்ம ஃபேமஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது, நிறைய பேர்களுக்கு போய் உதவிகள் சேரவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு நல்ல முடிவை எடுத்த இவர் உதவிகள் செய்ய ஆரம்பித்தார். முதலாக ஒரு ஏழை பையனுக்கு ஒரு சைக்கிளை வாங்கி கொடுக்குறாரு. அந்த சைக்கிளை வாங்கி கொடுத்த வீடியோவை பதிவிடுறாரு, நல்லா ஃபேமஸ் ஆகுது. அதன் பிறகு இவர் பெட்ரோல் பங்க்கில் அன்னைக்கு வர்ற எல்லாருக்குமே டேங்க் ஃபில் பண்ணி விடுறாரு, எல்லாருக்குமே இலவசமாக டேங்க் ஃபில் பண்ணி விடுறாரு. அந்த வீடியோவும் நல்லா ஃபேமஸ் ஆகுது. மிக முக்கியமான வீடியோ, இதை பாருங்கள். என்னென்னா, 1 லட்சம் ஏழைகளை ஒரு 5 நட்சத்திர ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சு அவங்களுக்கு உண்டான மிக உயர்தர சாப்பாடு அன்னைக்கு போட்டு அதை ஒரு வீடியோவாக பதிவிடுறாரு. அது 1 லட்சம் ஏழைகளுக்கு போய் சேர்ந்த உதவியாக தான் எல்லாருமே பார்த்தாங்க. இதன் மூலயமாவும் இவர் நிறைய சப்ஸ்கிரைபர்கள் எடுத்து மிகப்பெரிய அளவில் ரீச் ஆகிறதுக்கு உதவியாக இருந்துச்சு. இதோட இவர் நிறுத்தலை, நிறைய பேருக்கு நிறைய உதவிகளை செய்ய ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா இவருடைய யூடியூப் சேனலை நிறையா மொழிகளில், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இப்படி நிறையா மொழிகளில் மொழிபெயர்த்து போடணும்னு ஒவ்வொரு சேனலை தனித்தனியாக க்ரியேட் பண்ணி இவர் டப்பிங் பேசி வீடியோக்களை வெளியிட ஆரம்பித்தார். அதுவும் நல்ல லெவலில் ரீச் ஆகி நிறைய இந்தியா ஃபுல்லாகவே இவர் மிகப்பெரிய அளவில் ஃபேமஸ் ஆகிட்டார். நிறைய பேருடைய ஆட்டோ பின்னாடிலாம் நான் பார்த்துருக்கேன், இவருடைய ஃபோட்டோவை போட்டுட்டு சுற்றியிருக்காங்க. அது சமூக வலைதளங்களில் வந்திருக்கு. இவரை எனக்கும் ரொம்ப பிடிக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதவிகள் நிறையா செய்கிறதுனால இவரை ரொம்ப பிடிக்கும். நல்ல மனிதர் அப்படிங்கிறது இவரை பார்க்கும் போதே நல்லா தெரியும். இப்படியும் ஒரு மனிதரா அப்படின்னு நிறையா பேரை யோசிக்க வச்ச ஒரு மனிதர், நிறைய உதவிகளை செஞ்ச ஒரு மனிதர். நான் கூட ஆசைப்பட்டிருக்கேன், இவர் தமிழ்நாட்டில் பிறந்திருந்தா கூட தமிழ்நாட்டுக்கு நிறைய உதவிகள் கிடச்சிருக்குமே, ஒருவேளை இவரை மாதிரி ஒருத்தர் தமிழ்நாட்டில் பிறந்திருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு நிறைய உதவிகள் கிடச்சிருக்குமே அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். இவருக்கு இப்போ மிகப்பெரிய ஒரு பழிச்சொல்லான ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்கானா மாநிலம் நர்சிங்கி காவல் நிலையத்தில் அந்த கம்ப்ளைண்ட் பதிவாயிருக்கு. கம்ப்ளைண்ட்டை கொடுத்தவங்க மித்ரா சர்மா நடிகை. இந்த நடிகை மித்ரா சர்மாவுக்கும் ஹர்ஷாவுக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் எடுத்திருக்காங்க. அந்த படத்தில் மித்ரா சர்மா அந்த நடிகை தான் ப்ரொடியூசராக இருந்திருக்காங்க. இப்போ இவங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹர்ஷா என்னுடைய நிர்வாண புகைப்படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன மிரட்டுறாரு, பணம் கேட்டு மிரட்டுறாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு என்னுடைய மைண்டுக்கு தோன்றது என்னென்னா, இவ்வளவு ஒரு பணக்கார மனிதர், இவ்வளவு பணம் சம்பாதித்து மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்க ஒருத்தவங்களை போய் பணம் கேட்டு மிரட்டுறதுங்கிறது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. என்னன்னு சொல்லி விசாரணையின் முடிவில் தான் தெரிய வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இவங்க மிக முக்கியமான கம்ப்ளைண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா,
என்ன வந்து இவர் பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாரு, அதாவது திருமணம் செய்கிறதா சொல்லி இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையை சொல்லப்போனால் என்ன நடக்குது அப்படின்னு விசாரணையின் முடிவில் தான் தெரிய வரும். ஏன்னா என்னுடைய மைண்ட் செட்டில் என்ன தோணுது அப்படின்னா, மிகவும் பிரபலம் அடைஞ்சிட்டாலே இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, நிறைய பேருக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் தான் இதுவும் இவர் பிரபலம் ஆகிட்டு இருக்காரு, அடுத்து வந்து அரசியலுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக இது நடக்குதா அப்படிங்கிற கோணத்தில் தான் எனக்கு தோணுது. அந்த கோணத்தில் தான் நான் இதை பார்க்குறேன். என்னன்னு விசாரணை முடிவில் தான் தெரிய வரும். நண்பர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஹர்ஷா சாயை பற்றி? அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸோடைய டீட்டெயில்ஸ் வந்து எப்படி போகும், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் தவறு செய்திருப்பாரா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இது பிரபலமான மனிதர்களுக்கு நடக்கிற மிக சாதாரணமான ஒரு விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள் பிரபலமான மனிதர்களுக்கு நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் உண்மை என்னன்னு அவங்க இருவருக்கு தான் தெரியும், ஹர்ஷா சாய்க்கும் மித்ரா சர்மாவுக்கும் தான் தெரியும். அதனால் நம்ம வந்து அதை கொச்சைப்படுத்தி பேசக்கூடாது. அதனால் இந்த விஷயத்தை இதோட நிறுத்திக்கிறேன். அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.